Hello everyone, welcome to Nitulya's Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 The Portrait of a Ladyல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first question, describe the grandfather as seen in the portrait. Portraitனா என்ன? ஃபோட்டோ. ஃபோட்டோவில் கிராண்ட்ஃபாதரோடைய பிக்சர் எப்படி இருந்தது, அவர் பார்க்க எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மொத்தம் 3 பாயிண்ட் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த கிராண்ட்ஃபாதர் லுக்டு அட்லீஸ்ட் 100 இயர்ஸ் ஓல்டு. அவர் பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 100 வயசாவது இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. த கிராண்ட்ஃபாதர் லுக்டு அட்லீஸ்ட் குறைஞ்சது 100 இயர்ஸ் ஓல்டு, 100 வயசு இருக்கும். He wore a big turban and loose fitting clothes. அவர் வந்து பிக் டர்பன், தலையில் தலப்பா கட்டுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து பெரிய டர்பனாக கட்டியிருக்காரு. அண்ட் லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ், அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ஃபிட்டாக இல்லாமல் லூஸாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட், he had a long white beard. நல்ல நீளமான வெள்ளை தாடி வச்சுருக்காரு. ஸோ இந்த 3 பாயிண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, கிராண்ட்ஃபாதர் பார்க்குறதுக்கு 100 இயர்ஸ் ஓல்டு மாதிரி இருக்காரு. செகண்ட் பாயிண்ட்டு அவர் வந்து ஒரு பெரிய டர்பன் கட்டியிருக்கிறாரு, லூஸ் ஃபிட்டிங்கில் ட்ரெஸ் போட்டிருக்காரு. தேர்ட் வந்து லாங் ஒயிட் பேர்டு வச்சுருக்காரு. ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் தி கிராண்ட் மதர் அட் ஹோம்? வீட்டில் கிராண்ட்மதருடைய தினசரி வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டெய்லி ரொட்டீன் என்னன்னு கேட்குறாங்க. த கிராண்ட் மதர் ஓக் அப் த ஆத்தரை எழுப்பி விடுவாங்க. ஷி ப்ரிப்பேர்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஷி காட் ஹிம் ரெடி, அவரை ரெடி பண்ணுவாங்க. ஷி அக்கம்பனைடு ஹிம் டு ஸ்கூல், அவர் ஸ்கூல் போகும்போது இவங்களும் அவர் கூட போவாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான். நான் கொடுத்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதுனீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் ஃபுல் சென்டென்ஸாக எழுதி மிஸ்டேக் ஆகிறத விட இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்டாக எழுதுனா நிறைய பாயிண்ட்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும், மிஸ்டேக்ஸையும் வந்து கம்மி பண்ண முடியும். ஓகே, தேர்ட் கொஸ்டின், how is school education in the village different from that in the city? ஸோ எப்படி வந்து வில்லேஜில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்கு சிட்டிக்கு போனார் இல்லையா, ஸோ இந்த ரெண்டோடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன் வில்லேஜ், இப்படி ஹெட்டிங் போட்டுக்கோங்க தனியாக. இன் வில்லேஜ், ஸ்கூல் அட்டாச்டு டு டெம்பிள், ப்ரீஸ்ட் டாட் த ஆல்ஃபபெட் அண்ட் மார்னிங் ப்ரேயர். வில்லேஜில் ஸ்கூல் வந்து டெம்பிளோட அட்டாச் ஆயிருந்துச்சு. ஸோ ப்ரீஸ்ட்னா யார், இந்த பூசாரி சாமியார்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க அவர் வந்து என்ன பண்ணுவார், ஆல்ஃபபெட் ஏபிசிடி பாடங்கள் சொல்லிக் கொடுப்பாரு. அட் த சேம் டைம் மார்னிங் ப்ரேயர் வழிபாடும் சொல்லிக் கொடுப்பார். இன் சிட்டி, தே டாட் இங்கிலீஷ், மாடர்ன் சயின்ஸ் அண்ட் மியூசிக். அவங்க இங்கிலீஷ் டீச் பண்ணுறாங்க, மாடர்ன் சயின்ஸ் டீச் பண்ணுறாங்க, மியூசிக் டீச் பண்ணுறாங்க. தெர் வாஸ் நோ டீச்சிங் அபவுட் காட். அங்கே வந்து காடை பற்றின எந்த டீச்சிங்கும் கிடையாது. வில்லேஜில் மார்னிங் ப்ரேயர் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவும் சிட்டியில் இல்லை. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். Fourth question, the grandmother appreciated the value of education. Give instances in support of your answer. Grandmother வந்து எஜுகேஷனை வேல்யூ பண்ணுறாங்க, படிப்புக்கு கல்விக்கு மரியாதை கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய புக்கில் இருந்து சில இன்ஸ்டன்ட் சொல்லி நம்ம அதை வந்து சப்போர்ட் பண்ணணும். The grandmother was happy when the author was being taught the morning prayer in the village school. வில்லேஜ் ஸ்கூலில் ஆத்தருக்கு மார்னிங் ப்ரேயர் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதில் கிராண்ட்மதருக்கு ரொம்ப ஹாப்பி. கிராண்ட்மதர் வாஸ் ஹாப்பி எப்போ, when the author was being taught the morning prayer, அவருக்கு மார்னிங் ப்ரேயர் சொல்லி கொடுத்தப்போ. எங்கே, இந்த வில்லேஜ் ஸ்கூல். ஷி வாஸ் அன்ஹாப்பி, அவங்க எப்போ ஹாப்பியாக இல்லைன்னா when he was not being taught about God, அவருக்கு கடவுளை பற்றி சொல்லி கொடுக்காம, அண்டு ஸ்கிரிப்சர்ஸ் in the city school, அது மட்டும் கடவுளை பற்றியும் வேதங்கள் பற்றியும் சிட்டி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கல. ஸோ அது வந்து பாட்டிக்கு அன்ஹாப்பி. ஃபிஃப்த் கொஸ்டின், த கிராண்ட்மதர் வாஸ் ஸ்ட்ராங் மைண்டட், ஜஸ்டிஃபை. கிராண்ட்மதர் வந்து ஸ்ட்ராங் மைண்டட்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. when the author went abroad for his higher education, she did not show any emotion. when the author went abroad, author வந்து அப்ராடுக்கு போனப்ப எதுக்கு, for his ஹையர் எஜுகேஷன் மேற்படிப்புக்காக, ஷீ டிட் நாட் ஷோ எனி எமோஷன், அவங்க எந்த ஒரு எமோஷனையோ துக்கத்தையோ இல்லை எந்த ஃபீலுமே காமிக்கல. ஷி வாஸ் காம் அண்ட் லாஸ்ட் இன் ஹர் ப்ரேயர், அவங்க ரொம்ப அமைதியாக அவங்களோட ப்ரேயர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயம் தான் அவங்க ஸ்ட்ராங் மைண்டட் அப்படின்னு காமிக்குது. சிக்ஸ்த் கொஸ்டின், ஹவு டிட் த கிராண்ட்மதர் ஸ்பெண்ட் த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் ஹர் லைஃப்? கிராண்ட்மதர் அவங்களுடைய வாழ்க்கையில் கடைசி மணித்துளிகள் இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட டைமை
அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த கிராண்ட் மதர் ஃபெல்ட் தட் ஹர் டெத் வாஸ் நியர். அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களோட மரணம் தன்னை நெருங்கிருச்சு அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஹர் டெத் வாஸ் நியர்னா அவங்களோட மரணம் அவங்களுக்கு பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஷீ டிடன்ட் வேஸ்ட் ஹர் டைம். அவங்களோட நேரத்தை அவங்க வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஷி லே இன் பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ். அவங்க பெட்லேயே படுத்துட்டு அந்த ஜெபமாலை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கிற பாசி இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே ப்ரேயர் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ ஷீ லே இன் பெட்டில் படுத்துட்டு ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஷி டைடு பீஸ்ஃபுல்லி. அப்படியே அவங்க அமைதியாக இறந்தும் போயிடுறாங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் 3 or 4 sentences each. டிஸ்கிரைப் த ஆத்தர்ஸ் கிராண்ட் மதர். ஆத்தரோட கிராண்ட் மதர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. த கிராண்ட் மதர் வாஸ் ஓல்ட் அண்ட் ரிங்க்லி. அந்த கிராண்ட் மதர் நல்லா வயசானவங்க, ரிங்க்லி தோலெல்லாம் சுருக்கம் விழுந்தவங்க. ஷி வாஸ் ரிலீஜியஸ் உமன். மதப்பற்று அதிகமாக இருக்கிறவங்க. ஷி வாஸ் கைண்ட் ஹார்ட்டட். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், எல்லாத்து மேலேயும் அன்பு காட்டுறவங்க. ஷி வாஸ் ஷார்ட், ஃபேட் அண்ட் ஸ்லைட்லி பெண்ட். ஷார்ட்டாக இருப்பாங்க, குள்ளமாக இருப்பாங்க. ஃபேட் கொஞ்சம் ஸ்டவுட்டாக உடம்பாக இருப்பாங்க. அண்ட் ஸ்லைட்லி பெண்ட் கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுதான் கிராண்ட் மதர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கிராண்ட் மதர் எப்படி? ஷி வாஸ் ஓல்ட் அண்ட் ரிங்க்லி. ஷி வாஸ் ரிலீஜியஸ் விமன். ஷி வாஸ் கைண்ட் ஹார்ட்டட். ஷி வாஸ் ஷார்ட், ஃபேட் அண்ட் ஸ்லைட்லி பெண்ட். Why was the author left with his grandmother in the village? ஏன் வந்து ஆத்தரை கிராண்ட் மதர் கூட வில்லேஜ்லேயே விட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸ் போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஆத்தர்ஸ் பேரண்ட்ஸ் வென்ட் டு லிவ் இன் த சிட்டி. ஆத்தரோட பேரண்ட்டு சிட்டியில் வாழ்கிறதுக்காக போகிறாங்க. த ஆத்தர்ஸ் பேரண்ட் வென்ட் டு லிவ் இன் த சிட்டி. சிட்டியில் வாழ்கிறதுக்காக போயிட்டாங்க. ஸோ அதனால் பேலன்ஸ் வந்து நீங்கள் அப்படியே த ஆத்தர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி இருக்கிற வாஸ் மட்டும் எடுத்து பின்னாடி போட்டு கொஸ்டினை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ த ஆத்தர் வாஸ் லெஃப்ட் வித் ஹிஸ் கிராண்ட் மதர் இன் த வில்லேஜ். ஸோ மெயின் பாயிண்ட் என்ன? ஆத்தர்ஸ் பேரண்ட்ஸ் வென்ட் டு live in the city. இதுதான் முக்கியமான பாயிண்ட். தேர்ட் கொஸ்டின், வேர் டிட் த ஆத்தர் ஸ்டடி இன் ஹிஸ் சைல்ட்ஹுட்? சைல்ட்ஹுட்டில் அவரோட குழந்தை பருவத்தில் ஆத்தர் எங்கே படித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. தி ஆத்தர் ஸ்டடிட் இன் எ வில்லேஜ் ஸ்கூல் அட்டாச்டு டு எ டெம்பிள். அவர் வில்லேஜில் இருந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. அந்த ஸ்கூல் வந்து அங்கே இருக்கிற டெம்பிளோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த வில்லேஜ் ஸ்கூலுங்கிறது மெயின் வேர்டு. ஃபுல்லாக படிக்கிறதுக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் அந்த கீ பாயிண்ட்ஸாவது எழுதிக்கணும். Fourth question, why did the grandmother accompany the author to school? அந்த ஆத்தர் ஸ்கூல் போகும்போது அந்த பாட்டியும் கூடவே போவாங்களாம். அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. As the school was attached to a temple, the grandmother accompanied him. ஏன்னா அந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் என்ன இருக்குது? கோவில் இருக்குது. ஸோ பாட்டி வந்து கோவிலுக்கு போவாங்க. அதனால் ஆத்தர் ஸ்கூல் போகும்போது இவங்களும் அவர் கூட போயிட்டு கோவிலில் இருப்பாங்க. ஸோ ஆஸ் த ஸ்கூல் வாஸ் அட்டாச்டு டு எ டெம்பிள். ஸ்கூல் வந்து டெம்பிளோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால த கிராண்ட் மதர் அக்கம்பனிடு ஹிம். கிராண்ட் மதர் வந்து அவர் கூட சேர்ந்து போகிறாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் மேட் த டாக்ஸ் ஃபாலோ த கிராண்ட் மதர் ஆஃப்டர் ஸ்கூல் ஹார்ஸ்? ஸ்கூல் ஹார்ஸ் முடிஞ்சு கிராண்ட் மதர் வீட்டுக்கு ஆத்தரை கூட்டிகிட்டு வரும்போது டாக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயம் அந்த டாகை ஃபாலோ பண்ண வைக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. The answer is the stale chapatis thrown by grandmother made the dogs follow her. அந்த கிராண்ட்மதர் வந்து போகும்போது மீதமான சப்பாத்தி, அதாவது டேஸ்ட் கம்மியாக இருக்கிற பழைய சப்பாத்திகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சப்பாத்தியெல்லாம் வந்து டாக்ஸ்க்கு போடுவாங்களாம். அதனால் அவங்க வந்த உடனே டாக் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி வருது. ஸோ த ஆன்சர் இஸ் the stale chapatis. Sixth question, why didn't the grandmother feel sentimental when the author went abroad for higher education? ஆத்தர் வந்து மேற்படிப்புக்காக வந்து அப்ராட் வெளிநாடு போகிறாரு. ஆனால் கிராண்ட்மதர் வந்து சென்டிமெண்ட்லாம் ஐயோ என் பேரன் போகிறானே அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணலை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த கிராண்ட்மதர் வாஸ் ஸ்ட்ராங் மைண்டட். ஏன்னா அவங்க மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. த கிராண்ட்மதர் வாஸ் ஸ்ட்ராங் மைண்டட். ஷி அக்செப்டட் த ஃபேக்ட். உண்மை என்னவோ இதுக்கு மேலே இங்கே படிக்க முடியாது, அவங்க வெளிநாடு போய் தான் ஆகணும். ஸோ ஷி அக்செப்டட் த ஃபேக்ட், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஷி வாஸ் சீரியஸ் அபவுட் தி ஆத்தர்ஸ் எஜுகேஷன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் தான். த கிராண்ட்மதர் வாஸ் ஸ்ட்ராங் மைண்டட், ஷி அக்செப்டட் த ஃபேக்ட், ஷி வாஸ் சீரியஸ் அபவுட் தி ஆத்தர்ஸ் எஜுகேஷன். 7th கொஸ்டின், வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் கிராண்ட்மதர்? ஒரு நாளில்
கிராண்ட் மதருக்கு ரொம்ப சந்தோஷமான டைம் அப்படின்னா எது? 24 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 24 ஹவர்ஸில் கிராண்ட் மதருக்கு ஹாப்பியஸ்டான டைம், ரொம்ப சந்தோஷப்படுற டைம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபீடிங் த ஸ்பேரோஸ், சிட்டுக்குருவிக்கெல்லாம் வந்து தானியம் போடுறாங்க இல்லையா, அதான். ஃபீடிங் த ஸ்பேரோஸ் இன் தி ஆஃப்டர்நூன் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் யூனிட் 1 போயமோடைய அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கௌசல்யா. தேங்க்யூ.